தாவேகாவின் தலைவர் விஜய் நிகழ்த்திய பரப்புரையில் இடிபாடுகளிலும் கூட்ட நெரிசல்களிலும் சிக்கி பறிபோன 40 அப்பாவி உயிர்கள். கரூரை உலுக்கிய இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என்ன? தமிழக காவல்துறையின் கவனக்குறைவா அல்லது கட்டுப்பாடுகளற்ற தாவேகா தொண்டர்களின் அலட்சியமா? ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் கலங்க வைத்திருக்கிற இந்த துயர சம்பவத்திற்கு பொறுப்பேற்க போவது யார்? அரசு தரப்பும் தாவேகா தரப்பும் வழங்குகிற நிவாரண நிதிகள் இழந்த உயிர்களை மீட்டெடுத்து தந்துவிடுமா? நடந்து முடிந்த இந்த துயர சம்பவத்திலிருந்து தாவேகாவின் தொண்டர்களும் தாவேகாவின் தலைமையும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். இது மக்கள் பார்வை. கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதியை ஒரு கருப்பு தினமாக மாற்றி இருக்கிறது. கரூரில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்களை பரப்புரைக்காக சந்திக்க வந்திருந்த இடத்தில் ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு பேசிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து திருச்சி நோக்கி பயணத்தை தொடங்கிய ஒரு சில மணித்துளிகளில் அங்கிருந்த கூட்டத்திற்குள் ஒரு கடும் நெருக்கடியும் கூட்ட நெரிசலும் ஏற்பட்டு நிறைய பேர் மயங்கி விழ துவங்கினார்கள். மயங்கி விழ துவங்கியவர்களில் நிறைய பெண்கள், நிறைய குழந்தைகள் இருந்தார்கள். அவர்களை எல்லாம் அங்கு இருந்து அப்புறப்படுத்தி மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கிற வழியிலேயே பல உயிர்கள் பறி போயிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 40 உயிர்கள் பறிபோனதாக அரசு அறிவித்திருக்கிறது. அந்த 40 உயிர்களில் 10 பேர் வெறும் 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள், சிறுவர்கள். இந்த நிகழ்வை ஒரு தேசிய துயரமாகவே நாம் அறிவித்தாக வேண்டும். இந்த நிகழ்வை பொறுத்தவரையிலும் நடிகர் விஜய் அவர்கள் கரூருக்கு பரப்புரை செய்வதற்காக அனுமதி கேட்கிற பொழுது ஒரு 5 இடங்களை அவங்க காவல்துறையிட்ட பரிசீலனைக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த 5 இடங்கள்ல இருந்து காவல்துறை வழங்கி இருந்த இடம்தான் 27ஆம் தேதி விஜய் அவர்கள் பரப்புரை நிகழ்த்திய இடம். இந்த இடத்துல இதற்கு முன்னாடி அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் பரப்புரையை நிகழ்த்தும் பொழுதும் ஒரு பெரும் கூட்டம் கூடியிருந்தது. அந்த பரப்புரை கூட்டம் நல்லபடியாக முடிந்து மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக கலைந்து சென்றார்கள். ஆனால் அதே இடத்தில் அப்படியான ஒரு அரசியல் கூட்டம் இந்த 27ஆம் தேதி நடக்கிற பொழுது ஏன் இப்படி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இடிபாடுகளுக்கிடையே இத்தனை உயிர்கள் பறிபோயிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியும் கவலையுமே. தாவேகாவினுடைய தரப்பில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எனில், நாங்க கேட்ட இடத்தை அவங்க கொடுக்கல, அவங்க கொடுத்த இடத்துல நாங்க கூட்டத்தை வச்சோம், அதனாலதான் இந்த நெருக்கடி ஏற்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படுகிற தகவல் என்ன அப்படின்னா, அவர்கள் கேட்ட இடங்களிலேயே இன்னும் சற்று பெரிதாக மக்கள் அதிகம் கூடுகிற ஒரு இடமாகத்தான் இந்த இடம் இருந்தது, அதனாலதான் நாங்க இந்த இடத்தை கொடுத்தோம். அதை தாண்டி அவர்கள் அனுமதி கேட்கிற பொழுது வெறும் 10,000 நபர்கள் மாத்திரம்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவார்கள், அதனால எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதுகாப்புக்காக காவல்துறையினரை நீங்க வழங்கணும்னு அவங்க கோரிக்கை கடிதத்தை இப்ப அரசே வெளியிட்டு இருக்கிறாங்க. தாவேகாவினர் சொன்னது வெறும் 10,000 பேர். ஆனால் அந்த கூட்டத்திற்கு வந்தது 27,000த்திற்கும் அதிகமான தொண்டர்கள். இந்த 2 மடங்கான தொண்டர்களுடைய கூட்டம் தான் இப்படியான ஒரு நெரிசலுக்கும், இப்படியான இடிபாடுகளுக்கும், இப்படியான உயிரிழப்புக்கும் காரணமாக மாறி போய் இருக்கிறது. கரூரில் நடந்து முடிந்த இந்த துயர சம்பவத்திற்கு முதன்மையான காரணம் எது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் நாமக்கல்ல பரப்புரையை முடித்து விட்டு அடுத்ததாக கரூர் வருவதாகத்தான் அவங்க ஒரு ஸ்கெட்யூல் வச்சிருந்தாங்க தாவேகாவினர். அவங்களுடைய அந்த அட்டவணைப்படி நாமக்கலில் விஜய் அவர்கள் காலை 8:45 மணிக்கு உரையாற்றுவார் என்று அறிவித்திருந்தார்கள். அதை முடித்துவிட்டு மதியம் 3 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளாக அவர் கரூரில் தன்னுடைய பரப்புரையை நிகழ்த்துவார் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா தங்களுடைய ட்விட்டர் பக்கங்களில் தாவேகாவினர் என்ன அறிவித்திருந்தார்கள் அப்படின்னா, நண்பகல் 12 மணிக்கே விஜய் அவர்கள் கரூருக்கு வந்து விடுவார், அவருடைய உரை நிகழ்த்தி விடுவார் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். எனவே 3 மணிக்கு வருவதாக காவல்துறையினரிடம் தாவேகாவினர் அனுமதி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய ட்விட்டர் பக்கத்துல, இவர்களுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்துல 12 மணிக்கே கரூருக்கு விஜய் அவர்கள் வந்து விடுவதாக அறிவிப்பு செய்திருந்தார்கள். ஆக கரூரில் கூட்டம் காலையிலிருந்தே கூட துவங்கியது. 12 மணிக்கே விஜய் அவர்கள் வந்து விடுவார் என்கிற எதிர்பார்ப்பில் கூட்டம் அப்போதிலிருந்தே அலைமோத தொடங்கியது. ஆனால் விஜய் அவர்கள் நாமக்கலுக்கே வந்த நேரம் மதியம் 2 மணி.
அதை முடித்துவிட்டு அதன் பிறகு பிற்பகலில் தான் அவர் கரூருக்கே வருகிறார். கரூருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் விஜய் அவர்கள் வந்திருந்தால் இப்படியான ஒரு நெரிசலை தவிர்த்திருக்கலாம் என்பது பலருடைய கருத்து. ஏன் தாமதமாயிற்று? விஜய் அவர்கள் தன்னுடைய பரப்புரையை நாமக்கல்லில் துவங்குவதிலேயே ஏன் தாமதம்? காரணம், அவரு அறிவித்திருந்தது காலை 8:45 மணிக்கு நாமக்கல்ல பரப்புரைய. ஆனா அவர் சென்னையில இருந்து தனி விமானத்துல கிளம்புனதே காலை 8:45 தான். தான் அறிவித்த நேரத்தில் அங்கே சரியாக செல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்களை காத்திருக்க வைத்ததுதான் ஒரு தலைவராக விஜய் செய்த ஒரு மாபெரும் தவறாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு கரூரில் நிகழ்ச்சி நடக்கிறது. விஜய் அவர்கள் உரையாற்றுகிறார். அவர் உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுதே சில தொண்டர்கள் மயங்கி சரிகிறார்கள். அவருக்கு விஜய் அவர்களே வாட்டர் பாட்டில் எல்லாம் கொடுக்கிறாரு. இந்த காட்சிகளை எல்லாம் நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்த்தோம். கூட்டம் முடிந்தது. விஜய் அவர்கள் அங்கிருந்து நகர்ந்து விமான நிலையத்திற்கு, அதாவது திருச்சிக்கு பயணிக்கிறாரு. அவர் பயணத்தை தொடங்கிய சில மணி துளிகளிலேயே இங்க கூட்ட நெரிசல் அதிகமாகி பல மக்கள் மயங்கி விடுகிறார்கள். பல சிறுவர்கள் என்ன செய்வதென தெரியாமல் கூட்ட நெரிசலில் சிக்கி கதறி தவிக்கிறார்கள். ஒட்டுமொத்த தொண்டர்களின் கூட்டமும் செய்வதறியாது திகைத்து நிற்கிற பொழுது அரசு சூழலை புரிந்து கொண்டு ஆம்புலன்ஸ்களை அனுப்பி மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்து அப்பாவியாக கூட்டத்திற்கு வந்து மயங்கி விழுந்து உயிரை மாய்த்து கொண்ட தொண்டர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கியது. இதுதான் அங்க நடந்துச்சு. சூழலினுடைய முக்கியத்துவத்தை, விபத்தினுடைய வீரியத்தை புரிந்து கொண்ட தமிழக முதல்வர் சென்னையில் இருந்தபடியே உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டே இருந்தார். எல்லா மினிஸ்டர்ஸையும் மா சுப்பிரமணியன் அவர்களை உடனடியாக கரூருக்கு போக சொன்னாரு. அன்பில் மகேஷ் அவர்களை உடனடியாக கரூருக்கு போக சொன்னாரு. கரூர் மாவட்டத்தினுடைய திமுக மாவட்ட செயலாளராக இருக்கிற செந்தில் பாலாஜி அங்கேயே மருத்துவமனையிலிருந்து மக்களுக்கு தேவையானவைகளை பார்க்க சொன்னார். இப்படி சென்னையிலிருந்தே உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்த முதல்வர் திடீரென ஒரு அவசர கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த அவசர கூட்டத்துல சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறாரு. முக்கியமான முடிவுகளை எடுத்துட்டு அந்த இரவே சென்னையிலிருந்து தனி விமானத்தில் கிளம்பி கரூருக்கு போறாரு. அங்க பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறாரு. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதலை சொல்றாரு. அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக அந்த சூழலுடைய தன்மையை புரிந்து கொண்டு இரங்கலை தெரிவிக்கிறார். இதற்கான வருத்தத்தை தெரிவிக்கிறார். இதையெல்லாம் அரசியல் கடந்து முதல்ல மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்னு கரம் கோர்த்து தமிழக அரசோடு நிக்கிறாரு. அதை தாண்டி உடனடியாக கிளம்பி கரூருக்கு போறதுக்கு நான் வரேன், வந்து என்னுடைய மக்களை பார்க்க போறேன்னு அவர் அறிவிக்கிறார். இரு பெரும் கட்சியினுடைய தலைவர்களும் தங்களுடைய வருகையை அறிவித்த சூழலில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியிலிருந்து தனி விமானம் ஏறி அவருடைய வீட்டுக்கு, அதாவது நீலாங்கரையில இருக்கிற அவருடைய வீட்டுக்கு சென்னைக்கு வந்து சேர்றாரு. இந்த முரண்தான் மக்களுக்கு ஒரு கோபத்தையும் கேள்விகளையும் எழுப்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய கூட்டத்திற்கு வந்த தொண்டர்கள் இடிபாடுகளிலும் நெரிசல்களிலும் சிக்கி இறந்திருக்கிறார்கள். அதில் 10 குழந்தைகள் இருக்கிறார்கள், 16 பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு தலைவனால் இவர்களை எல்லாம் பார்க்காமல் அப்படியே விட்டு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு போக முடிந்தது என்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அது ரொம்ப வலிமையான கேள்வி. அந்த கேள்விக்கு இதுவரையிலும் தாவேகாவின் தரப்பிலிருந்து ஒழுங்கான பதில் இல்லை. இப்படி ஒரு துயரச் சம்பவம் கரூரில் தமிழகத்தில் நிகழ்ந்த ஒரு சில மணி நேரங்களில் இந்தியாவினுடைய பிரதமர் தன்னுடைய இரங்கலை தெரிவிக்கிறார். இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் தன்னுடைய இரங்கலை தெரிவிக்கிறார். இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய இரங்கலை தெரிவிக்கிறார். தமிழகத்தின் முதல்வர் களத்தில் நின்று மக்களுக்கு தேவையானவைகளை செய்ய முற்பட்டு கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக இரங்கலை தெரிவித்து அந்த களத்திற்கு செல்வதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்களெல்லாம் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து அடுத்த கட்ட நகர்வுக்கு மக்களை நோக்கி வருகிற பொழுது இந்த கூட்டத்திற்கு, இந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணமான தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு பத்திரமாக போய் சேர்ந்ததை நிச்சயமாக சாதாரண மக்கள் கோபத்தோடு தான் பார்த்தார்கள். அதுதான் உண்மை. அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்ததற்கு பிறகுதான் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். நான் மனசு கஷ்டப்படுறேன், என்னோட மனம் உடைந்திருக்கிறது, இது ஒரு தாங்காத துயரம், தாங்க இயலாத துயரம் அப்படின்லாம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. எனிவே அவர் திருச்சியில இருந்து தன்னுடைய மக்கள், தன்னுடைய தொண்டர்கள் இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும் பொழுது எப்படி அவர் சென்னைக்கு வரலாம் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு நியாயமான நேர்மையான பதில் தாவேகாவின் தரப்பிலிருந்து இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கல. இதை தாண்டி தமிழக அரசு கரூரில் நடந்து முடிந்த இந்த துயரச் சம்பவத்திற்கு முழுமையான காரணம் என்ன என்பதை ஆராய்வதற்கு ஒரு நபர் கமிஷனை அருணா ஜெகதீசன் அவர்களின் தலைமையில் அமைத்திருக்கிறது. அதை தாண்டி இந்த துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் தலா 10 லட்சத்தை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அது தாண்டி இந்த இடிபாடுகளில் சிக்கி காயமடைந்தவர்கள் அனைவருக்கும் ரூபாய் 1 லட்சத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது.
இந்த அறிவிப்பு வெளிவந்ததற்கு பிறகு ஒரு சில மணி நேரங்களில் தாவேகா தரப்பிலிருந்து நடிகர் விஜய் அவர்கள் உயிரிழந்த குடும்பங்கள் அனைத்திற்கும் தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். இந்த நிவாரண நிதிகள் அவர்களுக்கு இந்த சூழலில் நிச்சயம் அவசியம்தான், தேவைதான். ஆனால் இந்த நிவாரண நிதிகள் இழந்த அந்த பச்சிளம் குழந்தைகளின் உயிர்களை மீட்டெடுத்து தந்து விடுமா? எந்தவித அரசியல் புரிதலும் எந்தவித அரசியல் சார்பும் இல்லாத அந்த 10 வயதிற்கு குறைந்த அந்த குழந்தைகளினுடைய உயிர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறதே, அந்த குழந்தைகளின் உயிர்களுக்கு யார் பொறுப்பேற்க போகிறார்கள், யார் பதில் சொல்ல போகிறார்கள் என்பதை காலம்தான் உணர்த்த வேண்டும். அதை தாண்டி இந்த துயரச் சம்பவத்தின் பொருட்டு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா என்று முதல்வர் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்ட போது இந்த ஒரு நபர் கமிஷன் தருகிற அறிக்கையின்படிதான் அரசு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் என்று பதில் அளித்திருக்கிறார். நம்முடைய பார்வையில் தமிழக அரசு இந்த துயரச் சம்பவத்தை கையாண்ட விதம் நிஜமாகவே நெகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. பரப்புரை கூட்டம் நிறைவு பெற்றது. பரப்புரைக்கு வந்த தாவேகாவினுடைய தலைவர் பத்திரமாக தன்னுடைய வீட்டிற்கு சென்று சேர்ந்து விட்டார். இது நிச்சயமாகவே ஒரு திட்டமிடப்படாத விபத்து, அது நமக்கு நன்றாகவே புரிகிறது. ஆனால் இந்த விபத்தில் ஒரு கட்சியின் தலைவராக, எந்த கட்சிக்காக எந்த தலைவனுக்காக இந்த மக்கள் கூடினார்களோ அந்த தலைவனோ அந்த தலைவனுடைய அடுத்த கட்ட தலைவர்களோ மக்கள் பரிதவித்த அந்த சூழலில் அவர்களோடு இல்லாமல் போனதுதான் நம் அனைவருக்குமான வருத்தமும் சில நேரங்களில் கோபமுமாக மாறி நிற்கிறது. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒன்றுதான். நம் கண்ணெதிரே இருப்பது எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர்களாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், எத்தனை பெரிய நடிகர்களாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், அதையெல்லாம் தாண்டி எத்தனை பெரிய விளையாட்டு வீரர்களாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், அவர்களை நேரில் பார்ப்பது என்பது நமக்கு மகிழ்வுதான். ஆனால் அதற்காக நம்முடைய உயிரை பணயம் வைத்து அப்படியான செயல்களில் இனியும் மக்கள் ஈடுபடக்கூடாது என்கிற வேண்டுதலோடும் இப்படியான இந்த துயரச் சம்பவத்திற்கு ஒரு நேர்மையான ஒரு நீதியை தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ஒரு நபர் கமிஷன் வழங்கும் என்கிற நம்பிக்கையோடும் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். மீண்டும் வேறு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது மக்கள் பார்வை.